யங் கிங் லைட் மியூசிக் ஸ்டுடியோ, ஆலாம்பாளையம், கோயம்புத்தூர். பாதி நிழல் எபிசோட் 10. கார்த்திக்கும் ஷீபாவும் மஞ்சுவின் உதவியுடன் சரவணம்பட்டி ஏரியாவில் வீடு பார்க்க செல்கின்றனர். இனிமையான காலநிலை காரணமாக கோயம்புத்தூர் மட்டுமே அமைதியான மாவட்டம் என்பதை நம்மில் பலருக்கு தெரியும். ஆனால் இது சரவணம்பட்டி என்ற ஆபத்தான இடத்தையும் கொண்டுள்ளது. விசுவசபுரம், சரவணம்பட்டி சாலைகளுக்கு அருகில் உள்ள இடத்தில் ரத்னகுரு பொறியியல் கல்லூரி என்ற கல்லூரி கட்டப்பட்டது. இதை சொல்ல பலர் பயப்படுகிறார்கள். கல்லூரி பேய் மற்றும் இரவு நேரங்களில் 10 மணி முதல் காலை 3 மணி வரை கூர்மையாக அந்த இடத்தில் சில அமானுஷ்ய நடவடிக்கைகள் இருப்பதாக அந்த இடம் கூறப்படுகிறது. கல்லூரி வளாகத்தை சுற்றி பேய்கள் சுற்றுவதாகவும் கூறப்படுகிறது. இருப்பினும் கல்லூரி டீன் மற்றும் சில மூத்த பெரும்பாலான ஆசிரியர்கள் இதை நம்பவில்லை மற்றும் சில கல்லூரி மாணவர்கள் வதந்திகளை உருவாக்கியதற்காக இடைநீக்கம் செய்யப்பட்டனர். ஆனால் பின்னர் கல்லூரி டீன் தானே நேரங்களை மாற்ற முடிவு செய்கிறார். அவரது சொந்த கல்லூரி ஆசிரியர் இரவு காலை 7 மணிக்கு பேய்களை பார்க்க அஞ்சினார். கல்லூரி வளாகத்திற்கு வெளியே பத்திரங்கள் இருக்கப்பட்டு கல்லூரியின் நேரம் காலை 9 மணி முதல் மாலை காலை 5:30 மணி வரை மாற்றப்பட்டது. சில நாட்களுக்கு பிறகு கல்லூரியில் உள்ள பேய்கள் சில நேரங்களில் அண்டை உள்ளூர் மக்களை அச்சுறுத்த தொடங்குகின்றன. இது அவர்களுக்கு மிகவும் பயத்தையும் ஏற்படுத்தியது. இந்த ஏரியாவை பொறுத்தவரை எல்லாமே சொந்த வீடுதான். அதிகமாக யாரும் வாடகைக்கு குடியிருப்பு இல்லை. அது மட்டுமல்ல, இந்த பகுதியில் இருந்த வீடுகள் அதிகமாக வாடகைக்கு விடப்படும் என்று போர்டுகள் வைக்கப்பட்டு இருந்தது. இதை கார்த்திக்கும் ஷீபாவும் பெரிதும் பொருட்படுத்தவில்லை. இனி இந்த இடத்தில் வசதியாக வாழும் நோக்கத்தில் மட்டுமே இங்கு வீடு பார்த்து வசிக்க முடிவு செய்கிறார்கள்.